எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 20 ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ அரேஸோட ஒன் லைன் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை பார்க்குற மாதிரி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அரேஸ் கொடுத்துருக்காங்க, nums 1 அண்ட் nums 2. nums 1 சில இன்டிஜர் எலிமெண்ட்ஸ் இருக்கு, nums 2 சில இன்டிஜர் எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம என்ன கொடுக்கணும்னா ஒரு ஆன்சர் அரே கொடுக்கணும். அந்த ஆன்சர் அரேல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் அரேவா இருக்கும். அந்த ஆன்சர் அரேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். So the answer of 0th index is a list of all distinct integers in nums 1 which are not present in nums 2. So இது வந்து இன்னொரு வகையிலும் சொல்லலாம். So the list of all distinct integers in nums 1 which are not present in nums 2 நம்ம இது வந்து set difference சொல்லலாம். So உங்களுக்கு set difference ஆபரேஷன் நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த எக்ஸாம்பிளோட. So ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க, nums 1 and nums 2. nums 1ல நம்ம கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிள் 1 1 2 இருக்கு, nums 2ல 2 3 4 இருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த ரெண்டு அரேஸையும் செட்டா கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தி லிஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டிங்க்ட் இன்டிஜர்ஸ். ஸோ நம்ம வெறும் டிஸ்டிங்க்ட் இன்டிஜர். ஸோ இங்க வந்து 1 1 ரெண்டு தடவை வருது. இந்த ரெண்டு ஒன்ஸும் இந்த nums 2ல இல்ல, ஆனா நம்ம அவுட்புட்ல என்ன கொடுக்கணும், வெறும் ஒரே occurrence ஆஃப் 1 தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த nums அரே வந்து நம்ம செட்டா கன்வெர்ட் பண்ணும். பாருங்க set 1 set 2 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த set 1ல இருக்குது நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இந்த nums 1. பாருங்க 1 1 2 இருக்கு, அதை செட்டா கன்வெர்ட் பண்ணா 1 2 வரும். இங்க 2 3 4 2 3 4 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த செட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸோ distinct integers in nums 1 which are not present in nums 2. So இதுதான் நம்ம set difference operation. Set difference operation between a and b ரெண்டு செட் கொடுத்திருந்தாங்கன்னா so எந்த எலிமெண்ட்ஸ்லாம் a ல இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் b ல இருக்கக்கூடாது. அதுதான் இந்த set difference of a minus b. b minus a என்னன்னா b ல இருக்க அந்த எலிமெண்ட்ஸ், ஆனா a ல அந்த எலிமெண்ட்ஸ் இல்ல. சோ இது பார்த்தோம். சோ நம்ம ஆன்சர் இதுல ரிசல்ட்ல so first element என்னவா இருக்கணும், set 1 minus set 2. set 1 minus set 2 னா இங்க பாருங்க எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த set 1ல இருக்கணும், ஆனா set 2ல இருக்கக்கூடாது. அப்படி என்ன எலிமெண்ட் இருக்கு, 1 2 இருக்கு, இங்க 2 3 4 இருக்கு. வெறும் 1 தான் வெறும் set 1ல இருக்கு. சரியா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் அரேல ரிசல்ட் என்ன வரும், 1. செகண்ட் பார்க்கலாம், set 2 minus set 1 பார்க்கலாம். சோ எந்த எலிமெண்ட்ஸ்லாம் வெறும் set 2ல மட்டும் இருக்கீங்க, சோ 2 3 4 இங்க இருக்கு, ஆனா வெறும் set 2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எவ்வளவு, வெறும் 3 and 4. சோ இதோட ரிசல்ட் என்ன ஆகும், 3 4. சோ இதுதான் நம்ம வந்து இப்போ கோடால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தன்ல 3 லைன் சொல்யூஷன் எழுதலாம், அதை வந்து 1 லைனா கன்வெர்ட் பண்ணலாம். சோ பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு அரேஸையும் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் செட்டா கன்வெர்ட் பண்ணோம். அது எப்படி பண்றோம், பைத்தன்ல ரொம்ப ஈஸி இது பண்றதுக்கு. சோ nums set 1 is equal to set of nums 1. சோ நீங்க வெறும் இந்த set of nums 1 போட்டாலும் இது வந்து nums 1 வந்து ஒரு செட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அது வந்து set 1ல ஸ்டோர் பண்ணிடும், அவ்வளவுதான். சோ set 2 is equal to set of nums 2. சோ இப்போ ஆன்சர் ரொம்ப சிம்பிள் கொடுக்கறதுக்கு. சோ ரிட்டர்ன், சோ ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த லிஸ்ட்ல ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், the set difference of set 1 minus set 2. set 1 minus set 2. செகண்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், set 2 minus set 1. அவ்வளவுதான். இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். பாருங்க இது ஆல்ரெடி ஒரு வேலிட் சொல்யூஷன், கரெக்ட் சொல்யூஷன். இப்போ நான் 1 லைன் கோட எப்படி மாத்தலாம்னு சொல்றேன். சோ நீங்க வந்து இந்த set 1 வந்து இங்க கால் பண்ணாம வெறும் இந்த இதுலயே நீங்க வந்து இப்படி கூட எழுதலாம், set of nums 1 minus set of nums 2 அப்புறம் set of nums 2 minus set of nums 1. சரியா? சோ இது ஒரு வேலிட் சொல்யூஷன். இதை சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். இது ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா நான் சொல்லுவேன், நீங்க இந்த ப்ரீவியஸ் கோடை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து ரெண்டு தடவை நம்ம இந்த செட் ஆபரேஷனை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க செட் ஆஃப் nums 1 பண்றேன், மறுபடியும் இங்கேயும் செட் ஆஃப் nums 1 பண்றேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் அப்ரோச்சை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா இது ஒரு 1 லைன் சொல்யூஷன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் ரொம்ப பெருசா இல்லை, ஆனா இந்த கரெக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியுமா இருந்துச்சு. ஸோ இப்போ ஜாவா கோடையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும், ஆனா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ரெண்டு nums அரேயும் அதோட செட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் பார்க்க போறோம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா
ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ஒரு செட் கிரியேட் பண்றோம். செட் இன்டிஜர் செட் ஒன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட் என்ன, சரியா? அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த நம்ஸ் ஒன்ல இருக்க ஈச் எலிமெண்ட் இன் நம்ஸ் ஒன் வந்து ட்ராவர்ஸ் பண்றோம். அந்த நம்பர் வந்து இந்த செட்குள்ள ஆட் பண்றோம். சப்போஸ் இந்த நம்பர்ஸ் அரேல டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனல் செட் ஒன்ல வெறும் ஒரு தடவை தான் ஆட் ஆகும். டூப்ளிகேட்ஸ் வந்து தூக்கி போட்டுரும். ஸோ நம்ம செட் ஒன் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம செட் டூயும் கிரியேட் பண்ணிடணும். செட் இன்டிஜர் செட் டூ இஸ் ஈக்குவல் நியூ ஹேஷ் செட். அப்புறம் அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த நம்ஸ் டூ அரேல வந்து செட் டூவும் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த செட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, ஆன்சர் ஆஃப் 0 என்னவா இருந்துச்சுன்னா செட் ஒன் மைனஸ் செட் டூ. ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க. அப்புறம் என்ன பண்ணணும், ஃபார் ஈச் நம்பர் இன்சைட் செட் ஒன், சரியா? செட் ஒன் மைனஸ் செட் டூ என்ன, இந்த நம்பர் இஸ் இன் செட் ஒன் ஆனா செட் டூல இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் செட் ஒன்னோட ஈச் எலிமெண்ட்டை போய் பார்க்குறேன். ஃபார் இன்ட் நம் இன் செட் ஒன் if not set2 dot contains num, இது என்ன சொல்லுதுன்னா not set2 dot contains numனா அந்த நம்பர் வந்து செட் டூல இல்லைன்னு அர்த்தம். அந்த நம்பர் வந்து செட் டூல இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும்ல, சரியா? அந்த நம்பர் செட் டூல இல்லைன்னா இங்க வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அதை வந்து நாட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூ ஆயிரும். ஸோ இது என்ன கூறுதுன்னா இஃப் த நம்பர் இஸ் நாட் இன் செட் டூ, நீ வந்து இந்த டிஃப் ஒன் டூ அரே லிஸ்ட்டுக்கு வந்து இந்த நம்பர் ஆட் பண்ணிடுது. ஸோ என்னதான் இந்த நம்பர் வந்து செட் ஒன்ல இருக்கு ஆனா செட் டூல இல்ல. ஸோ அது வந்து டிஃப் ஒன் டூ ஹோல்ட் பண்ணும். ஸோ செட் ஒன் மைனஸ் செட் டூ வந்து டிஃப் ஒன் டூ ஹோல்ட் பண்ணும். இப்போ இந்த செகண்ட் அரேக்கும் அதே பண்ணிடலாம். ஸோ டிஃப் டூ ஒன், ஸோ செட் டூ மைனஸ் செட் ஒனுக்கும் அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம். ஈச் ஆஃப் தி எலிமெண்ட் இன் செட் டூ வந்து நம்ம படிக்கிறோம். அது வந்து செட் ஒன்ல இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். இல்லைன்னா நம்ம டிஃப் டூ ஒனுக்கு அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிடும். ஃபைனலா இப்போ அந்த டிஃப் டூ ஒன்னையும் டிஃப் ஒன் டூயும் கால்குலேட் பண்றோம். நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு லிஸ்ட் ஆன்சர் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆன்சர் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கும், டிஃப் ஒன் டூ. ஆன்சர் லிஸ்டோட செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கும், டிஃப் டூ ஒன். ஸோ அதுதான் இங்க கூறணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஆன்சர் டாட் ஃபர்ஸ்ட் நம்பர் டிஃப் ஒன் டூ ஆட் பண்றோம். அப்புறம் ஆன்சர் டாட் ஆட் டிஃப் டூ ஒன் ஆட் பண்ணி ஃபைனலா ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா சொல்யூஷன். இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, நான் இதை கமெண்ட்ஸ்லையும் போட்டேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் பத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஹோப் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக்கும் போடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் அதை கமெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. ஸோ நான் கூடி சீக்கிரமா உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.